சகனாவவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்வி சாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உத்தவ கீதை யது மகாராஜாவுக்கும் அவதூத சந்நியாசிக்கும் நடைபெற்ற உரையாடல். இதில் அவர் இருக்கின்ற ஆனந்தமான வாழ்க்கைக்கு நிறைந்த மனதோடு வாழ்வதற்கு காரணம் 24 விதமான பொருள்கள், அவைகளை குருவாக சொல்லி அவைகளிடத்திலிருந்து நான் பெற்ற அறிவினுடைய பிரயோஜனம் சொல்கிறார். அதில் ஜடப்பொருள்களும் வருகின்றது. ஜடப்பொருள் எப்படி குருவாக இருக்க முடியும்னு சொன்னால் உபதேசம் செய்யுமா என்றால் அந்த இடத்துல தான் சொல்கிறார், நான் அவைகளை அப்சர்வ் பண்ணி அதை கூர்ந்து கவனித்து இந்த அறிவை பெற்றுக்கொண்டேன் என்றும் சொல்லுகின்றார். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஆராய்ச்சி செய்து அறிவை அடைந்தேன்னு சொல்கிறார். நாமும் அந்த அறிவை இங்கு ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள்வோம். ஒரு கதை சொல்லுவாங்க, பர்த்ருஹரி சொல்கிறார். ஒரு பாம்பு என்ன ஆச்சா ஒரு கூடையில் அகப்பட்டு கொண்டது. க்ளோஸ் பண்ணியிருக்கிற அந்த கூடையில் உள்ள அகப்பட்டு கொண்டது. வெளியே வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல. இனி வழியே இல்லை, ஹோப்பே இல்லைன்னு ரொம்ப சிரமப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்ததான். நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க, அவர் சொல்கிறார் இந்த கதை. அந்த நேரம் பார்த்து ஒரு எலி என்ன பண்ணிச்சான், அந்த கூடையை மெதுவாக கடித்து ஒரு துவாரத்தை உருவாக்கிட்டுதான். இனி ஹோப்பே இல்லைன்னு நினச்சி அந்த பாம்புக்கு என்ன ஆச்சு, ரொம்ப நேரம் உள்ளே இருக்கிறதுனால பசி வேறு, தப்பிக்க வழி வேறு கிடச்சிது. உடனே அந்த எலி உள்ளே வந்து அதை சாப்பிட்டுட்டு பசி ஆறி வெளியும் வந்துடுச்சான். அதுபோல் வாழ்க்கையில் கிடைக்கிற ஒவ்வொரு சம்பவம், சூழ்நிலை, அவைகளையெல்லாம் பாசிட்டிவாக நம்ம மாற்றி அவைகளை நம்முடைய வாழ்வுக்குரிய உரமாக மாற்றிக்கொள்வது ஒரு வகை. வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படி வரும். அப்படி தவிக்கும் பொழுது ஒரு வழி கிடைக்கும், பாதை கிடைக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்க, இல்லை ஹோப்பே இல்லை, ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறதுலாம் இருக்குது. அது போன்ற உதாரணங்கள் கூட இங்கே நிறைய வரப்போகின்றது. ஆகவே இவர் கூறப்போகும் பொருள்களை நாம் எத்தனை முறை பார்த்துருக்கின்றோம், படிக்கும்பொழுது தெரியும். பூமி எத்தனை முறை பார்த்துருக்கின்றோம், தேனி எவ்வளோ மணி நேரம் பார்த்துருக்கின்றோம், எத்தனை முறை பார்த்துருக்கின்றோம். ஆனால் அதை பார்த்து இவருக்கு வந்த அறிவு ஒன்று, நமக்கு அப்படி அறிவு வந்ததா பார்த்திருக்கின்றோமோ கவனித்திருக்கின்றோம் என்றால் பெரும்பாலும் இல்லை என்று சொல்லலாம். நமக்கு ஆச்சரியமாக இதிலிருந்துலாம் இப்படிப்பட்ட அறிவு வருமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். சில பேருக்கு மீனை பார்த்தா மகாவிஷ்ணுடைய மச்ச அவதாரம், ஞானமாக வரும், பசி தான் வரும் இல்லையா? ஒரு பக்தனுக்கு சேவலை பார்த்தா முருகனுடைய, ஆமாம் அப்படி இருக்கும், சேவல் கொடியோன். ஒருத்தர் சொன்னார் 4 கிலோ தேருன்னு சொன்னார். இல்லை, ஆக ஒன்றை பார்த்தால் அது தருகின்ற அறிவு மற்றவங்களுக்கு தரலை. ஒருத்தர் பார்வை ஒரு மாதிரி இருக்கின்றது. அதை பார்க்கின்ற மனிதனுடைய பக்குவத்திலிருந்து இதெல்லாம் கிடைக்கின்றது. அடுத்து இது ஒரு உதாரணம். ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்கிறார். இதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய அறிவை பெறுவதற்கு 2 ஸ்லோகங்கள் சொல்கிறார். பூமியை பார்த்து அவர் பெற்ற அறிவை 2 ஸ்லோகத்தில் பூமியை பார்த்து பெற்ற அறிவுக்கு என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் தெரிகின்றது. ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்க போகின்றது. நாம் பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம். ஒரு சிஷ்யன் ஒரு குரு இடத்துல ஒழுங்காக படிச்சுக்கிட்டு இருக்கான். வகுப்பு கேட்குறான். இங்கே ஒழுங்கான்ற வார்த்தையை உபயோகப்படுத்தணும். ஆமாம், ஒழுங்கா. ஒருத்தர் சொன்னார், சாமி இந்த கிளாஸுக்கு நான் வரும்போது ரொம்ப ஆர்வமாக நோட்ஸ்லாம் எழுதுகிறேன், அப்படியே மூடி வச்சிடுறேன். அடுத்த வகுப்பில் வந்து தான் நான் திறந்து பார்க்குறேன். வகுப்புக்கு வந்து தான் திறந்து பார்க்குறேன். அப்படி இல்லை. அதான் சொன்னேன், அந்த நோட்ஸுக்கு உயிர் இருந்ததுன்னா அது மோட்சத்தை அடைஞ்சிருக்கோன்னார். ஏன்னா எழுதி வச்சிருக்கிறோம்.
ஆக முறையாக கேட்டு எழுதி அதை மீண்டும் பார்த்து படிக்கின்ற மாணவன். அப்படி கேட்டேன்னு சொல்லி சொன்னான். வகுப்பில் கேட்கறது கொஞ்சம், அப்புறம் நோட்ஸை நம்ம வீட்டுக்கு சென்று அதை படித்து பார்ப்பது கொஞ்சம், மறுபடியும் நாம் சிந்தித்து பார்ப்பது, நம்மோடு கேட்டவரோட சர்ச்சை பண்ணுறது, மறுபடியும் அதில் சந்தேகம் வந்தால் குரு இடத்துல கேட்குறது, இப்படியா தொடர்ந்து அப்படி படித்தாதான் இந்த வேதாந்த படிப்பு அப்படியா என்ன? ஆமாம், வேதாந்த படிப்பில் தான் அதிகமாக கூர்த்த மதியோடு நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னேன், ஆசிரமம் வேதாந்தம்னு சொன்னேன். என்ன பெருசாக இருக்குன்னா இங்கே தான் அதிகமாக இருக்குது. காரணம், அந்த பொருளானது ரொம்ப சூக்ஷமமான பொருள். நோக்கரிய நோக்குன்னு சொன்னார், நுணுக்கரிய நுண்ணுணர்வு சொன்னார். ஆமாம், அதை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய புத்தியும் கூட என்ன ஆக வேணும்? ரொம்ப சட்டில் ஆகணும், சூக்ஷமாகணும். சூக்ஷமதியால் இருந்து தோஷம் மறவே சொல்கிறார். ஆமாம், சுட்டி காட்டவன்னா சூன்யம் தன்னை சூக்ஷமதியால் இருந்து தோஷம் மறவே எட்டி பிடித்தோம் என்று ஆனந்த பாம்பை எடுத்து விரித்து நின்று ஆடு பாம்பை. அங்கே ஆனந்தம் சொன்னால் அங்கே ஆத்மாவே சொல்கிறார். ஆத்மா ஆனந்தம் வேறு இல்லையே. அது சூக்ஷமதியால் இருந்து தோஷம் மறவே. என்ன தோஷம்? நான் கட்டுண்டவன், நான் அப்படி இப்படி எல்லாம் நினச்சிட்டு இருக்க எல்லா விதமான தோஷங்களை நீக்கி புரிந்து கொள்வது. ஒருத்தன் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதுங்க. அப்புறம் எல்லா தோஷங்களும் பரிகாரம் பண்ணி கல்யாணம் ஆகிடுச்சான். ஒரே ஒரு தோஷம் தான் மிச்சம் இருந்ததான். கல்யாணம் ஆனவருப்போ அந்த தோஷமும் போச்சான். என்ன தெரியுங்களா? சந்தோஷம். அது லீகலாக சொல்லலாம், அவங்களும் சொல்லலாம், ஆண்களும் சொல்லலாம். அதுபோல் ஒழுங்காக முறையாக குருவிடத்தில் கேட்கணும். கேட்டு சில குறிப்புகள் வீட்டிலும் போய் பார்க்கணும். என்ன சொன்னார், எது சொன்னார் ஞாபகப்படுத்தணும். மறுபடியும் வகுப்புக்கு வரத்துக்கு முன்னே பார்க்கணும். வகுப்பில் எடுத்த ஸ்லோகங்களையும் பார்க்கணும். அப்புறம் எடுக்க போகிற ஸ்லோகங்களையும் சும்மா ஒரு ரீட் பண்ணணும். அப்படி ஒரு ஆர்வத்தோடு படித்தோம்னு சொன்னால் தான் அதில் சொல்லியிருக்க வார்த்தை விஷயங்கள் மைய கருத்து நம்ம மனதில் தங்கும். ஆமாம், ரொம்ப முக்கியமானது. கூர்த்தறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்துன்னருளை பார்த்தவன் நான் என்னை முகம் பார்னி பராபரமே சொல்கிறார். ஆக குரு எதை நமக்கு டீச் பண்ணுறாரோ, எந்த சப்ஜெக்ட் மேட்டரோ, அப்பொழுது தான் அவனுக்கு அதனுடைய மைய கருத்து புரியும். கேட்கும் பொழுதே கொஞ்சம் புரியும். அடுத்த அந்த பாடத்தை மறுபடியும் நாம் சென்று மறுபடியும் பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் புரியும். ஆகவே கேட்கும் பொழுது அறிகின்ற அறிவு இருக்குது பாருங்க. ஒருத்தர் சொன்னார், பகவத்கீதை வகுப்புக்கு ஒரு நண்பரை கூப்பிட்டார், கீதை கிளாஸுக்கு போகலாவா. 2 விதமாக சொன்னார். எனக்கெல்லாம் அங்கே எங்கன்னா புரிய போகிறதுனால வந்தால் எனக்கெல்லாம், அப்போ நான் மட்டும் புரிஞ்சா கேட்குறேன் வான்னு சொன்னார் அவர். நல்ல அறிவு. நான் மட்டும் புரிஞ்சா கேட்குறேன் வாப்பான்னு சொன்னார். அப்போ தான் அவர் சொன்னார், முதல் கேட்டது ஏதோ ஒரு கேட்டது போல் இருந்தது. 2வது கேட்கும்போது எப்படி கேட்கணுன்றதே தெரிஞ்சது. எப்படி கேட்கணுன்றது தெரிஞ்சது, முதல் கேட்டது பிரயோஜனமாக இருந்துன்னு சொன்னார். அப்படி தான் சாஸ்திர விஷயங்கள் அப்படி தான். சாதாரண விஷயங்களே அப்படி தான் போது சாஸ்திர விஷயங்கள் இன்னும் கூட ஆழமானது. ஆமாம், அதனால தான் ஒரே பகவத்கீதைக்கு 3 பெரிய ஆச்சாரியர் 3 விதமாக எழுதுனாங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாருக்குமே புரியாத ஒரு புதிராத்தாருங்க. ஆனால் அழகாக சொல்லிடுறேன். அவர்கள் அடைந்த அறிவினுடைய ஆற்றலை பொறுத்து அதை அவர்கள் எழுதி வைத்து சேர்த்து விட்டார். அவரவர் கருத்துக்கு சேர்ந்தது அதுவே சொல்கிறார் தாய்மானவர். அவரோட பக்குவத்தை வைத்துத்தான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கின்றார்கள். அதுக்காக அவர் இடத்துல பெரிய மகான்கள் பெரியவர்களில் குறை இருக்கான்னா அப்படி நம்ம சொல்லலை. ஆனால் உண்மை இதுதான், அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே முதல் கேட்குறது ஏதோ தெரிஞ்சா போல் இருக்கும், அப்புறம் கேட்குறது தான் நன்கு கேட்குற ஒரு மனநிலையை கொடுக்கும். ஆகவே கேட்டு தான் என்ன பண்ணுறான், அவன் இப்படி அப்சர்வ் பண்ணுகின்ற ஒரு மனநிலையை, தகுதியை, பக்குவத்தை அடைகின்றான். அடுத்து நம்ம கேட்ட விஷயத்தை எப்படி இன்டர்பிரிட்டேட் பண்ணணும், எப்படி அதை லேர்ன் பண்ணணும், அந்த ஞானமெல்லாம் கேட்கத்தான் வருது. லிசனிங் ஆஸ் அன் ஆர்ட்னு சொன்னான். கேட்பது ஒரு கலை. இது எப்படி பழகிறதுனா, சைக்கிள் ஓட்டி தான் சைக்கிள் பழக முடியும். நீச்சல் எப்படி பழக முடியும்னா, நீந்தித்தான் நீச்சல் பழக முடியும். அதனால தான் நீச்சல் கற்றுன்னு சொல்கிறவங்கள ஒன்றையும் பண்ண மாட்டா, சாதாரண கூட்டுன்னு போயிட்டு தள்ளி விட்டுருவாங்க. விழுந்து எந்திரிச்சு தான் கொஞ்சம் முங்கி தண்ணி குடித்து அப்படியே மேலே வரணும். தயாராக இருப்பாங்க காப்பாற்றுவதற்கு.
அதுபோல் இங்கே கேட்டு கேட்டு தான் கேட்க பழகணும். எடுத்த உடனே கேட்குறது இந்த வகுப்புகள்லாம் வந்தோம்னா, இந்த வகுப்பு கூட பரவாயில்லை, உங்களுக்கு யாருன்னா பிடிக்கலைன்னு சொல்லி சொன்னால் மாண்டிக உபனிஷத்து வகுப்பில் இல்லை உபனிஷத்து வகுப்பில் நடுவில் கொண்டு வந்து அவர் உட்கார வச்சுட்டுங்க. நீங்கள் பழி வாங்கினோன்னா 1 மணி நேரம் நெளிஞ்சு ஒரு வழி ஆகிடுவார். எந்திரிச்சும் போக முடியாது, எப்படா முடியும். பக்கத்தில் ஃப்ரெண்டு இருந்தால் அப்படியே அவர் தொலைச்சிக்கிட்டே இருப்பார், அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பார். அதனால தான் சொல்கிறோம், கொஞ்சம் காலம் வேதாந்தத்தை கேட்ட பிற்பாடு தான் வேதாந்தத்தை எப்படி கேட்கணுன்றதே நமக்கு தெரியும். அடுத்து எப்படி குறிப்பு எடுக்கணும் அதுவும் கூட தெரியும். நோட்ஸ் எடுக்கிறதோட ஒரு கலை தான். ஆக அப்படி ஒரு முறை கேட்டால் புரியாது, பல முறை கேட்கும் பொழுது தான் எப்படி கேட்க வேண்டும் என்பதே புரியும். அதனால தான் கொஞ்சமாவது ஒரு 10-12 வருஷங்களாவது இந்த வேதாந்த விஷயங்களை ஊறினா தான் வாட் இஸ் வாட் என்ன தான் இருக்குன்றது நமக்கு தெரிகின்றது. பல முறை கேட்கும் பொழுது நம்மை அறியாமல் இந்த ப்ராசஸ் நம்முள்ள நடந்து கொண்டிருக்கும். அதனால தான் ஒரு கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு நான் வேதாந்தம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் இல்லை. அது நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது, வேதாந்த தத்துவ விசாரத்தை அறிமுகப்படுத்து, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் அதில் மூழ்கி முத்து எடுக்கணும். புரிதல் அப்புறம் தான் நடக்கிறது. இன்னொன்று இருக்குதுல, கேட்குற காலத்தில் ஒரு தாட்டும் இல்லாத பிளெயின் தாட்டாக கேட்கணும். குருவுக்கு ரொம்ப சௌகரியம் என்னென்னா, வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லாம் இல்லாத நேராக ஒரு வேதாந்த குரு இடத்துல வந்தால் அழகாக ஒரு க்ளீன் ஸ்லேட் இருக்குன்னா அதில் நேராக எழுதிட முடியும். ஆனால் நிறைய இடத்துல கேட்டு வச்சுட்டு கடைசியில் ஒரு குரு எடுத்து சரியான குரு எடுத்து வந்திருப்பார். அப்போ அந்த குருவுக்கு அந்த சிஷ்யன் எடுத்து என்ன கஷ்டம் இருக்குன்னா, க்ளீன் ஸ்லேட் இருந்தால் உடனே எழுதலாம், நிறைய எழுதுனா என்ன பண்ணோம், அதை அழிச்சிட்டு அப்புறம் எழுதணும். அதுபோல் கேட்கும் பொழுதே இவர் ஒரு கருத்து சொல்வார், அவர் ஏற்கனவே கேட்டு வைத்த கருத்து 10 மனதில் வந்து அலமோதும். கேட்கும் பொழுதே கேட்டுட்டு இவர் என்ன இப்படி சொல்கிறார், இவர் என்ன இப்படி சொல்கிறார், அங்கே இருக்குது இப்படி இங்கே இப்படி சொல்லியிருக்கார், அவர் அப்படி சொல்லியிருக்கார். இந்த கருத்து மோதலுக்கு பாருங்கள், மனதில் வந்து அப்படியே ஒரு அலமோதும். அவர் அங்கே சொல்லியிருக்கார், இவர் இங்கே சொல்லியிருக்காரு சொல்லி நம்ம கருத்துக்கு ஆப்போசிட்டால் மனசில் தோன்றும். அந்த கேட்குறம்போது என்ன பண்ணோமா, அப்படி அலைமோதுற விஷயங்களை விட்டு இவர் இப்போ இப்படி சொல்கிறார் அதை மட்டும் இப்போ கேட்டுக்கிட்டுறேன். பிறகு நான் இதனோடு முரண்படுகின்ற விஷயங்களை எல்லாம் எப்படி உடன்பாட்டு முறைக்கு கொண்டு வர வேண்டும், அது பிற்பாடு யோசிக்கணும். அதனால் சொல்கிறத அப்படியே நேரடியாக அப்படியே கேட்குறது, அப்சர்வ் பண்ணுறது, அதுக்கே கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, குரு என்ன சொல்கின்றார், அதை மட்டும் இப்போ நான் கேட்குறேன். ஆக எப்படி கேட்க வேண்டும் என்ற டிசிப்ளின் இருக்குது பாருங்க. எஸ்பெஷலி இந்த வேதாந்த சாஸ்திரம் கேட்கும் பொழுது வேறு சிந்தனை என்று கேட்க வேண்டும். அதனால தான் தியான ஸ்லோகம்லாம் பகவத்கீதையில் வந்த உடனே எப்படியோ வந்திருப்போம், மனது அங்கங்கே நிறைய விஷயங்கள் வெளியே போயிருக்கோம். வந்து உட்கார்ந்தோடனே தியான ஸ்லோகம் சொல்கிறதே அந்த ஸ்லோகங்களை சொல்வதன் மூலமாக மனதை ஓரளவுக்கு அமைதிப்படுத்தி கேட்கணும். ஆனால் நிறைய பேருக்கு என்ன, தியான ஸ்லோகம் இருக்கே, அதனால் கொஞ்சம் மெதுவாக போகலாம், தியான ஸ்லோகம் முடியும் போட்டு வந்து உட்காந்து கேட்குறது. பெரிய முறையெல்லாம் தியான ஸ்லோகம்லாம் சும்மா தியான ஸ்லோகம் சொன்னால் பகவத்கீதை சொல்ல முடியாது, அப்படிலாம் இல்லை. இந்த மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம வந்த அந்த மனசு கொஞ்சம் அமைதி அடைந்து நம்முடைய இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். அதன் பிறகு கேட்கணும். பொதுவாக 1 மணி நேரம் வகுப்பில் ஒரு 20 நிமிஷம் தான் நம்மளால் கான்சன்ட்ரேஷனாக கேட்க முடியுது. அதில் ஒரு 10-15 நிமிஷம் தான் நம்மளை அதிக கவனமாக கேட்க முடியுது. அந்த கருத்து தான் மனசில் போகிறது. அதனால தான் பாருங்கள், நீங்கள் சில நேரத்தை வேகமாக எழுதுகிற சக்தி இருந்து எழுதி வச்சுன்னு சொன்னால் ஒரு 10 நாள் ஒரு மாதமாக அல்லது பிறகு அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கா, நாமளாக எழுதணும்னு சொல்லி தோணும். அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்முடைய மனதினுடைய தன்மை அப்படி இருக்குது, புத்தியினுடைய கிரகிக்கக்கூடிய சக்தி அவ்வளோதான் இருக்குது. ஆமாம், அதுக்காக தான் நம்ம தயார் செய்கிறதுக்கெல்லாம் தான் இந்த ஜபம் பாராடுதெல்லாம் அதுக்கு தான் பயன்படுது. மனசை ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறதுக்கு, மைண்டை ஒருமுகப்படுத்துறதுக்கு அதெல்லாம் இருக்குது. அது நம்ம செய்கிறதே இல்லை. நம்ம மைண்டு எப்போ பார்த்தா எக்ஸ்ட்ராவேட்டடாக வெளியே தான் போயிட்டுருக்கு. கட்டோபனிஷத்தை சொல்கிறது போல் இந்த இந்திரியங்களை பராஞ்சி காணி வத்துர்னத் சுயம், வெளியில் செல்லும்படியாகவே இறைவன் படைத்து இந்த ஜீவர்களை பழி வாங்கி விட்டார் சொல்கிறார். நமக்கு எப்போ போனாலும் ட்ரெயினில் போனாலும் என்ன விண்டோ சீட்டு தான் வேணும்.
ஃப்ளைட்டில் போனாலும் விண்டோ சீட் தான் வேணும். அங்கே என்ன பார்க்க போகிறோன்னு தெரியல, அங்கேயும் விண்டோ சீட் சட்டை போட்டு மட்டும். காரணம் எல்லாருக்கும் வெளியே பார்க்கணும். சரி, வெளியே பார்க்குறத நிறுத்திட்டு கண்ணை முன்னே என்னென்ன அதை விட கொடுமையாக இருக்குது. இந்திரியங்கள் வெளியே இருக்கும்போது தான் மனசு வெளியில் போயிட்டு ஒரு தகராறு இல்லாத இருக்குது. ஆனால் பூஜை அறையில் உட்காந்து ஜபமோ தியானமோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான், ஆமாம், கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கருமங்கள் போராடுது. ஆமாம், முடியறதில்லை. வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் பார்த்தவனும் ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரமே சொல்கிறான். இந்த சினிமா பாட்டில் சொல்லுவான், சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். மனசு உள்ள அப்படி தான் ஆடுது. அப்படி ஒரு ஆட்டம் போடுது, பேய் பிசாசு ஆட்டம். மனமே ஒரு குரங்கு. அது கொஞ்சம் தேள் கொட்டிடுச்சான், அது கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கான், அது கொஞ்சம் மதுவையும் சாப்பிட்டுடுச்சான். எப்படி இருக்கும்? அது போல் இருக்கு நம்முடைய மனது. அந்த மனதை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தி கேட்கறதுக்கு ஒரு தகுதி வருவதே பல நாட்கள் கேட்ட பிற்பாடு தான் இப்படி தான் கேட்கணுன்ற வாய்ப்பே கிடைக்கிறது, தகுதி வரைக்கும். அதற்குள்ளே நம்ம வாழ்க்கையில் நிறைய விதமான ஏற்ற இறக்கங்கள், மாற்றங்கள், வாழ்க்கையினுடைய பல படிகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே மனதை அமைதியாக வைத்து கேட்கறதுன்றது பெரிய விஷயந்தான். அதற்காக என்று வாழ்க்கை ஏற்றுக்கொண்டவர்களுக்கே கடினம் பண்ணும் பொழுது இப்படி வெளியிலேருந்து வந்து கேட்குறது பெரிய விஷயந்தான். அதற்காக எல்லாம் அவங்கள நமஸ்காரம் தான் பண்ணணும். ஒரு ஆசிரமத்தில் சுவாமியாக பிரம்மச்சரியாக இருந்து கேட்குறது ஒன்று, வெளி வாழ்க்கையில் இவ்வளோ விவகாரங்களுக்கு நடுவில் இருந்து இந்த விஷயங்கள் கவனம் கொடுக்குறதுன்றது தோணும், பெரிய விஷயம்தான். ஆகவே ஒழுங்காக கேட்கணும், வேறு சிந்தனையின்றி கேட்க வேண்டும். அடுத்து பிறகு அதில் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்ட விஷயத்தில் கேட்கலாம். கர்மகாண்டத்தில் என்ன சொல்லுவாங்க, கர்மகாண்டத்தில் கேள்வியை கேட்கக்கூடாது. வாத்தியார் வந்து இந்த நெய்யை கிழக்க விடு, தெற்க விடு, இத்தனை முறை சுற்றி வா, இந்த இடத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணால் கேள்வியே கேட்கக்கூடாது, சொல்கிறத நம்ம செய்திடணும். ஆனால் வேதாந்த பாடத்தில் சாஸ்திரம் படிக்கும் பொழுது, சாஸ்திரம் படித்த பிறகு படித்த விஷயங்களில் அடுத்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை அழகாக தெளிவாக வெளிப்படையாக கேட்கணும். அது எப்படியில் வச்சு பூட்டிடக்கூடாது. ஆமாம், சந்தேகத்தெல்லாம் தெளிவாக கேட்கணும், குரு இடத்துல கேட்கணும். அதனால தான் ஒரு குருவானவர் சிஷ்யனாக இருந்து தான் குருவாக வந்திருப்பார். அவருக்கு தான் அந்த கஷ்டம் புரியும். ஒரு சிஷ்யன் கேட்ட கேள்வியுடைய தாத்பரியம் புரியும், என்னெல்லாம் சந்தேகம் வரும் என்பது அவர் அனுபவித்து அவருடைய குருவத்தில் கேட்டு தான் தெளிவு பெற்றிருப்பார். அதில் பொறுமையாக அழகாக சொல்லுவார். எந்த முறையான வேதாந்த குருவும் சிஷ்யன் கேட்குற கேள்விக்கு அவனை திட்டமாட்டார். எத்தனை முறை கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லுவார். அவர் ஒருத்தரால் தான் சொல்ல முடியும். ஐயா உனக்கு இதெல்லாம் தெரியாது, உனக்கெல்லாம் மண்டையில் ஏறாது, நீ போயிட்டு வா, உனக்கெல்லாம் சரிப்படாது, அவளை சொல்லவே மாட்டார். பொறுமையாக அழகாக. ஏன்னா இந்த விஷயம் அப்படிப்பட்டது. அவரும் அப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறார், மனதில் வாங்கி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த குருவுக்கு தெரியும், சிஷ்யனுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் தகுதியான சிஷ்யன் தகுதியான குரு இடத்துல வந்து தன்னை ஒப்புவித்து எனக்கு இந்த சாஸ்திர விஷயங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் குருவும் இவனுக்கு சொல்லித்தரலாம் என்று மனது வைத்து விட்ட பிறகு குரு அதிகமாக பொறுப்பு எடுத்துக்கிட்டுறார். ஐயோ நம்மளை வந்து சரணடைஞ்சிட்டானே, இவனுக்கு இருக்கிற சிரமங்கள்லாம் இருக்கும், பக்குவங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கும். கைவேல் ஞானத்தை சொல்வது போல் சொன்னபடி கேட்பாயாக தொடர்பவன் தொலையும் என்றார். சிஷ்யம் பார்க்குறான், சொன்னபடின்னு சொல்லிட்டார், நான் நினைக்கலாம் அவர் சொன்னபடி நடக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நடக்கிறதுல என்ன சிரமம் இருந்தால் என்ன பண்ணுறோம், அதுக்காக அட்வான்ஸை சொல்லி வச்சிடறான். சொன்னதை கேட்க மாட்டா, சொன்னபடி கேட்க மாட்டா, பேதை நானாலும் சுவாமி நின்னது நான் கருணையால் நீர் என்னை ஆளலாமே. நீங்கள் கருணை மிகுந்தவர், உங்களுடைய கருணையினால் என்னை ஆண்டு கொள்ள வேண்டாம். தப்பு பண்ணலாம், சரியில்லாமல் நடந்துக்கலாம், அது எனக்கே தெரியாது நடக்கலாம். இருந்தாலும் நான் இப்போயே சொல்லிடுறேன், நான் தவறு செய்தாலும் கூட என்னை நீங்கள் கருணையோடு என்னை அரவணைத்து எனக்கு சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்கிறார். அதனால தான் தகுதியான குருவை பேச வைக்கக்கூடிய சக்தி ஆற்று இந்த உலகத்தில் இருக்க யாருக்காகவும் பேச மாட்டார். நல்ல சிஷ்யன் அவன் தகுதியானு தெரிஞ்சால் அவன் கேட்குற கேள்விக்கு அழகாக பொறுப்பேற்றுக்கொண்டு அதிகமாகவே அவனை அரவணைத்து சொல்லிக் கொடுப்பார். இது வேதாந்த ஆசிரியருடைய கருணை உள்ளம். அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் நமக்கு. ஆக புரியும் வரை கேட்கணும். கேட்டல் என்பது என்னென்னா, புரியும் வரை கேட்கறது பேர் தான் கேட்டல். கேட்டல்ன்றதுக்கு லட்சணம் புரியும் வரை கேட்கணும். குருவிடத்தில் போகும்போது எப்படி கேட்க வேண்டும், எப்படி அப்சர்வ் பண்ணுன்ற அறிவெல்லாம் சிஷ்யனுக்கு கேட்கின்ற விதத்திலே சேர்ந்து வந்துவிடும்.
அதுக்காக இந்த கேள்வி இப்படி தான் கேட்கணும்னு சொல்லி ஒரு சிஷ்யன் நினச்சா, கேள்வி கேட்குறேன்னு நினச்சா அவர் பதிலும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கேள்வி இப்படி தான் கேட்கணும். கேள்வியில் 1008 தவறுகள் இருக்கும். எப்படி கேட்டாலும் சிஷ்யனுடைய கேள்வியை புரிந்து கொண்டு இந்த கேள்வி இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அவனுக்கு அந்த பதிலையும் சொல்லி கொடுப்பார். சில நேரத்தில் கேள்வியையே சரிப்படுத்தி, இதுதானே நீ கேட்க வந்தது, இதை நினச்சி தானேப்பா கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டு கேள்வியையே அவனுக்கு புரிய வைத்து பிறகு பதில் சொல்லுவார். சில நேரம் என்ன ஆகும் தெரியுங்களா, சிலர் கேள்வி கேட்டுடுவாங்க, நம்ம பதிலும் சொல்லிவிடுவோம். அப்புறம் கேள்வி கேட்டவர் சொல்லுவார், நான் இதை கேட்கல சுவாமின்னு சொல்லும்போது நம்ம அசடு வடியணும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த இடத்துல எல்லாம். எந்த குருவும் என்ன பண்ணுவார், கேள்வியை சரிப்படுத்துவார். கேள்வி கேட்குறதுக்கு அவனுக்கு தயக்கமே இருக்கக்கூடாது. தெரியாத தானே கேட்குறாங்க. தெரியாத கேள்வியில் இப்படி தான் கேட்கணுன்றதுலாம் கிடையாது. எப்படி வேணால் கேட்கலாம், கேட்பான். குருவும் சொல்லிக் கொடுப்பார். அடுத்து இன்னொன்று சொல்லுவோம், இந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுல இப்போ பிஏ படிக்கிறாங்க, எம்ஏ படிக்கிறாங்க, டீச்சர் ட்ரைனிங், பிஎட் எம்எட்லாம் படிக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? வேதாந்த சாஸ்திரத்தை என்ன தெரியுங்களா, சம்பிரதாயத்தில் குரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அவருக்கு போய் இன்னொரு டீச்சர் ட்ரைனிங்லாம் கிடையாது. சொல்லிக் கொடுக்க விதத்திலே அதை சிஷ்யனானும் பிறருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை சேர்ந்தே சொல்லி கொடுத்து விடுவார். அவர் அப்படி தான் அந்த பாடத்திட்டம் அமைஞ்சிருக்கு. வேதாந்தம் படித்து வெறுப்பாடு வேதாந்தம் படித்த ஒரு மாணவன் சிஷ்யன் நாளைக்கு அவன் இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லி குருவாகும்பொழுது அதற்காக தனி ட்ரைனிங் கோர்ஸ்லாம் இல்லை. வேதாந்த பாடத்து சம்பிரதாயத்தை ஒரு பெரிய விசேஷம் இது. சொல்லிக் கொடுக்கும் விதத்திலேயே அந்த சொல்லிக் கொடுக்கின்ற முறையும் சேர்ந்தே வந்துவிடும். அப்படி தான் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி என்றால் தொடர்ந்து ஒழுங்காக அதுக்கு போட்டுடணும், ஒழுங்காக அண்டர்லைன் பண்ணிடணும், கேட்டோம்னா. ஆக நான் சாஸ்திரத்தை படித்து ஒரு விதமான அறிவை அடைந்தேன். எப்படிப்பட்ட புத்தி அடைந்தேன்? எதை பார்த்தாலும் அதை ஆராய்ந்து எப்படி பொருள்படுத்த வேண்டும் என்ற அறிவை நான் அடைந்தேன். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய், அந்த அறிவை கொடுத்து விடுறார். எப்படி அதை அவன் அணுகி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவையும் சேர்த்த குருவானவர் கொடுத்து விடுகின்றார். அந்த பரீட்சலோகான் கர்மச்சித்தான் பிராமணக நிர்வேதமாயா, ரொம்ப அழகான ஒரு மந்திரம். அது ஆராய்ச்சி பண்ணுறான். அந்த ஆராய்ச்சி பண்ணுறது எப்படி பண்ண வேண்டும் என்பது ஆதிசங்கர் அழகாக சொல்லியும் கொடுத்துறார். ஆகமேன பரீட்சா, அனுபவேன பரீட்சா, அதெல்லாம் சொல்லி கொடுத்துறார். எதை வைத்து ஆராய்ச்சி செய்வது என்று. அப்படி நாமும் எதை பார்த்தாலும் அதை அப்சர்வ் பண்ணுகின்ற, கவனிக்கக்கூடிய, ஆராய்கின்ற தன்மையை நாம் அடைய வேண்டும். இது வேதாந்த மாணவனுக்கு வந்துடும். இது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். தி பவர் ஆஃப் இன்டலெக்ட், த பவர் ஆஃப் அப்சர்வேஷன், த பவர் ஆஃப் டிடெக்டிவ் கெப்பாசிட்டி சொல்கிறார். ஒரு பொருளை பார்த்தோம்னா அதுள்ள என்ன இருக்கின்றது என்று கூர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு வந்து விட வேண்டும், வரணும். ஆக நம்ம வாழ்வில் மக்கு மண் மாதிரி வாழ்ந்து செல்வதற்கு அர்த்தம் என்னவென்றால், நிறைய பேர் முடிவு பண்ணிடுறாங்க அறிவே தேவையில்லை, அறிவே இல்லாமல் இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வேறு இருக்குது, அது வேறு இருக்குது. ஆக இந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி, பவர் இல்லாதது தான், கவனிக்கின்ற சக்தி இல்லாதது தான் எதை பார்த்தும் நம்மால் அதிலிருந்து ஒரு அறிவை பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம். குழந்தைய பாருங்களேன், குழந்தை என்ன பண்ணுங்க, துரு 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 எதை பார்த்தாலும் பார்த்து பார்த்து தான் தெரிஞ்சுக்குது, அப்சர்வ் பண்ணுது. அதோட கெப்பாசிட்டி பகவான் அப்படி கொடுத்துருக்கா. எவ்வளோ விஷயங்களை, எத்தனை விதமான பொருள்களை, அதை பற்றி சொற்களை, அதை பற்றி அறிவை பார்த்து 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 தெரிஞ்சுக்குது. பகவான் அதை இன்பில்ட்டாக குழந்தைங்களுக்கு படைச்சிருக்கார். ஆக குழந்தையாக இருந்த பொழுது கவனித்து கவனித்து தான் நாம் ஞானத்தை அடைந்திருக்கின்றோம். அதை விட பெரிய அதிசயம், குழந்தைக்கு அவர் தாய்மொழி அறிவு எப்படி வருதுங்களா தெரியுமா? இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்சர்வ் பண்ணி தான் வருதான் தாய்மொழியுடைய அறிவு. தாய்மொழி கூட பார்க்குது, இந்த வார்த்தையை பார்க்குது, கேட்குது, அதுவும் அப்படியே சொல்ல வருது. அப்படி தான் தாய்மொழி வருது. இதே குழந்தை இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தைய பிறந்த உடனே ஏதோ வேறு மொழி இருக்கிற இடத்த கொண்டு விட்டுட்டிங்கன்னா அது எந்த அறிவு தெரிஞ்சுக்கும்? எங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழ் அறிவாக, தமிழ் மொழியாக வரும், அதுக்கு அந்த தேசத்து மொழி தான் அதுக்கு வரும். காரணம் என்னென்னா அதை பார்த்து பார்த்து அது என்ன பண்ணுறது, அந்த மொழி தெரிந்து கொள்கின்றது, இன்பில்ட்டாக வர்றது. ஆக இங்கே 24 மட்டும் இல்லை, மேலும் சிலதெல்லாம் பார்த்து நாம் அறிவை பெற வேண்டும் என்கின்றார். அது நம்மிடத்தில் அறிவை தராது.
அப்படி அறிவை தரதாக இருந்தால் நம்ம வீட்டில் வாங்கி வச்ச கீத புஸ்தகம், திருக்குறள் புஸ்தகம் என்ன பண்ணியிருக்கணும்? செல்ஃபில் இருந்து, என்னப்பா தம்பி உன்னை தான் சொல்கிறேன், நீ வாங்கிட்டு வந்துச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, கொஞ்சம் படியேன், நான் சொல்கிறேன்னு சொல்லணும். நம்மள என்றைக்குன்னா சொல்லியிருக்கா? அதை பார்த்து கவனித்து நாம் அந்த அறிவை பெறுகின்றோம். அதற்கேற்ப நம்முடைய புத்தியை டியூன் பண்ணி வச்சுருக்கணுமா. நான் அதை எப்படி பார்க்கின்றேன், அதிலிருந்து என்ன பாடத்தை நான் கற்றுக்கொள்கின்றேன், அதையே நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனது புத்தியினால் இந்த உலகத்தை ஆராய்ச்சி செய்து, அதை ரொம்ப அழகாக சொல்கிறேன், புத்தி உபாஸ்ரிதாக, புத்தியின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் நமக்கெல்லாம் ஒன்று கோபம் வரும், இருக்கோ இல்லையோ, புத்தி இருக்கான்னு கேட்டால் மட்டும் உடனே கோபம் வந்துடும். அது எப்படி கேட்கலான்னு. ஆக நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை அடுத்த ஸ்லோகம் 36வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். எதனிடமிருந்து எதை கவனித்து பூமி போன்ற இந்த பொருள்களிடமிருந்து எந்த ஒரு அறிவை பாடத்தை நான் கற்றுக்கொண்டேனோ அந்த அறிவை நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். எவ்விதம் கற்றுக்கொண்டேன், எப்படி நான் அதை அப்சர்வ் பண்ணேன் இல்லையா? ஒருத்தர் எந்த ஆங்கிளில் வேணுமானால் ஒருத்தர் ஒருவரும் ஒரு பொருளை பார்த்து அறிவை பெறலாம். ஆக எவ்விதம் இந்த அறிவை அடைந்தேன், எதனிடமிருந்து எவ்விதம் எதை புரிந்து கொண்டேன், அதை நான் உனக்கு கூறுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அடுத்து யது மகாராஜா அதை கூப்பிடுறார். அவனை நகுஷாக அப்படி சொல்லி கூப்பிடுறார். நகுஷன்னு சொல்லி சொல்கிறது யாருன்னா யயாதி மகாராஜாவனுடைய அப்பா. அப்போது நகுஷன் யது மகாராஜாவுக்கு தாத்தா. யயாத்தினுடைய பிள்ளை தான் யது மகாராஜா. யயாத்தி யார் தெரியும் இல்லையா? அவர் ஒரு ராஜாவாக இருந்தார், இன்று இளமையாக இருக்குன்னு சொல்லி நினச்சா யயாத்தி கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய குஜராத் சௌராஷ்டிர பகுதி ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்கள் என்று நமக்கு ஒன்று ஞாபகம் இருக்கணும். நம்ம கதையில் வரக்கூடிய ராஜா, அவங்க அப்பா, அவங்க தாத்தா பேர்லாம் ஏதோ கதையாக நினச்சிக்கிட்டு, இது சரித்திரம். இது சரித்திரம். புராணம் என்பது சரித்திரம். அவங்க வாழ்ந்த தேசம், தாத்தா, பாட்டன், உறவுகள் எல்லாம் சொல்லும்பொழுது அந்த பரம்பரை சரித்திரம் அதுதானே. இந்த ராஜா தாத்தா அவர் அப்படி இருந்தால், சுந்தர சோழனுடைய மகன் இது ராஜராஜன் பையன் ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிற ராஜாதித்யெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், குலோத்துங்க சோழன் சொல்லும்போது பரம்பரை, அதெல்லாம் சரித்திரம், வரலாறு. அதுபோல் எல்லாமே இந்த ராஜாக்களோட பரம்பரையில் சொல்லும்பொழுது அதெல்லாம் இருந்தது வரலாறுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அவனை யயாத்தினுடைய மகன் தான் யது மகாராஜா. சரி, அது இங்கே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அந்த யயாத்தினுடைய பரம்பரையை அப்பாவையும், அதாவது யது மகாராஜனுடைய அப்பாவையும் தாத்தாவையும் இங்கே சொல்கிறார். எதை எவ்விதம் அறிந்து கொண்டேனோ அதை அவ்விதம் கதையாமி தே ராஜாவான உனக்கு கதையாமி உபதேசம் செய்கின்னு சொல்லுகின்றேன். யது மகாராஜா இப்படி கூட்டி சொல்கிறார். என்ன? புருஷ வியாகிர, புலியை போன்று வீரத்தை உடையவனே சொல்லி சொல்கிறார். அழகாக சொல்கிறார். நிபோத, கவனமாக கேள். நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேள். அங்கே இங்கெல்லாம் இருக்காது, அங்கே இங்கே பார்க்காத, ஆளை கண்டு மிரளாத சொல்கிறது போல் நீ கவனமாக நான் சொல்கிறேன், நீ கேளு. ஆமாம், நான் எவ்வளவு கவனமாக பொருள்களை அப்சர்வ் பண்ணி பெரிய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேனோ அந்த ஞானத்தினால் தான் நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றேன். முக்தோ அடாமிக, நான் முக்தி அடைந்தவனாக சந்தோஷமாக இருக்கின்றேனோ அந்த அறிவை அப்படியே உனக்கு கூறுகின்றேன். நீ கவனமாக புரிந்து கொள், கேட்டுக்கொள். இப்போது இந்த காலத்தில் நமக்கு ரெக்கார்டு இருக்குது, அது ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் கேட்டுக்கிடுறோம். அப்படி தான் கேட்டிருக்கோம். நிறைய பாடங்களை முதல் கேட்டுக்குவோம், அப்புறம் அந்த கேசட்டு கொண்டு போய் பார்த்து மறுபடியும் போட்டு கேட்குறோம், அதை எழுதிக்கிறோம், மறுபடியும் படிக்கிறோம். அதில் சந்தேகம் தான் குரு இடத்துல கேட்டுக்கிடுறோம். இப்படிலாம் நிறைய வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. ஆமாம், அப்படிலாம் இருந்திருந்தால் அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக தான் இருந்திருக்கும். இல்லை என்றாலும் கூட அறிவினுடைய சக்தி அவர்கள் ஒரு முறை சொன்னாங்கன்னா அப்படியே மனசில் வாங்கி கொண்டு மனசில் கிரகித்து வைத்து கொண்டார்கள். அதுதான் பெரிய சிடி, எல்லாமே அதுதான். என்ன ஜிபிலாம் கேட்காதீங்க, அவ்வளோ பெரிய ஆற்றல், நம்ம மெமரி கார்டு அது. அந்த அறிவை நான் அப்படியே உனக்கு தருகின்றேன்.
இனி வரும் பகுதிகளில் 24 குருமார்களிலிருந்து பெற்ற பாடங்கள். இனி இங்கு பூமி என்று ஆரம்பித்து அதிலேருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்கிறார். அது நாம் இனி ஆரம்பித்து பார்ப்போம். இந்த 37, 38 இந்த 2 ஸ்லோகங்களில் முதல் குரு பிருத்திவி அல்லது பூமி, அதிலிருந்து பெற்ற அறிவை இங்கு சொல்லுகின்றார். பூமின்னா வேறு எதுவும் இல்லை, நாம் வசித்து கொண்டுள்ள பூமி தான். குறிப்பாக இந்த 37வது ஸ்லோகம் அதை இன்னும் கூட அழகாக சொல்லுகின்றது. இந்த பூமியின் இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் ரொம்ப அழகாக சொல்கிறார். பொறுமை, திதிக்ஷா, சமம் எனும் 6 கூட்டம் சொல்கிறோம் பாருங்கள். அதுபோல் இந்த இடத்துல திதிக்ஷா, ஆமாம் திதிக்ஷா சொல்லி சொன்னால் பொறுமை. க்ஷமா, க்ஷமா சொல்லி சொன்னால் 2 அர்த்தம் இருக்குது. பொறுமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அதே நேரத்தில் மன்னித்தல் சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. பகவான் 13வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறதுல அதில் க்ஷமான்னு ஒரு பண்பை சொல்கிறார். க்ஷமா என்பது க்ஷமிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள். சில பேர் இப்போ அந்த வழக்கத்தில் இருக்குது. மன்னித்தல், ஆமாம் பொறுமை, 2 அர்த்தமும் இருக்குது. இங்கே 2 அர்த்தம் இருக்குது இந்த ஒரு சொல்லுக்கு. அங்கே 2 பண்பாக நம்ம பார்த்துருக்கின்றோம். மன்னித்தல், மன்னித்தல் பற்றி விசேஷமாகவே நம்ம நிறைய பார்த்துருக்கின்றோம். ஆமாம், அங்கே க்ஷமா என்றால் மன்னித்தல் என்ற அர்த்தம் இருக்குது, பொறுமை என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. பொறுமை என்ற பண்பை நான் பூமியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். பூமியை பார்த்து பொறுமையை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொன்னார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படி சொல்கிறார் பாருங்க, அந்த வார்த்தையை சொல்கிறார். எவ்வளோ தோன்றுனா இந்த ஒருத்தர் ஒரு தடவை எழுதியிருந்தார், நம்ம சோ ராமசாமி தான் துக்ளக்கில் எழுதியிருந்தாங்க. இந்த நம்ம ஊரில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து தோண்டி போடுவோம். நல்லா ரோடு போட்டுப்போம், அடுத்து தோன்றதுக்கு ஆள் வரும். இப்படி ஒரே இடத்த தோண்டியிருந்தால் அந்த பூமிக்கு அந்த பக்கமே நம்ம போயிட்டுருப்போம். அப்படி தோண்டி இருக்கோம். இருந்தால் அந்த பூமி என்ன பண்ணுறதா பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக பொறுமை என்ற பண்பை நான் பூமியிடம் வந்து கற்றுக்கொண்டேன். அடுத்து இந்த பொறுமைன்ற வார்த்தையை சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தெரிய போகின்றது. பொறுமையை பின்பற்ற 3 குழு தரப்போகின்றார், 3 விதமான வாய்ப்பு தரப்போகின்றார். அந்த பொறுமை எப்படி பின்பற்றலாம்னு சொல்லிட்டு சில உபாயங்களும் பார்க்க போகின்றோம். ஆமாம், பொறுமையால் இருந்தால் என்னென்ன நன்மை பார்க்க போகின்றோம். இங்கே முதல்ல பொறுமை என்ற சொல்லினுடைய லட்சணம் என்ன, முதல்ல அது பண்ணணும், அதை டிஃபைன் பண்ணணுமே. அந்த வார்த்தை, அந்த சொல்லு, அந்த பண்பினுடைய தன்மை என்ன, அர்த்தம் என்ன நம்ம புரியணும். லட்சணம் என்ன, ரொம்ப அழகாக சொல்கிறார். பொறுமை என்பது பலமும் சகிப்புத்தன்மையும் கலந்ததுன்னு சொல்கிறார். பொறுமை என்பது பலமும் சகிப்புத்தன்மையும் கலந்தது. காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸ் சொல்கிறார். ஆங்கிலத்தை சொன்னால் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்டு என்டியூரன்ஸ். சகிப்புத்தன்மை பலமும் கலந்த ஒன்று. அதனால் வந்தது தான் இந்த ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்து தான், அந்த பவர் தான் எது, பொறுமை. இந்த பவர் எதுக்கு சொல்லி சொன்னால், நாம் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது, இன்பத் துன்பங்களை சந்திக்கும் பொழுது, வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்களை நாம் சந்திக்கும் பொழுது மன அமைதியோடு சந்திப்பதற்கு பயன்படுகின்ற அற்புதமான ஒரு பண்பு இது. ஆமாம், இல்லையா? தாய்மன்னரும் கேட்பார், இன்பத் துன்பம் சமானமாய் உருவது எப்படி, ஆயினும் ஐய நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கண நம்பினேன். என்ன சொன்னார், சும்மா இருன்னு சொன்னார். நமக்கு எத்தனை தடவை வீடுகளில் நம்ம கேட்டிருக்கோம், சும்மா இருக்க மாட்டீங்க, எல்லாத்துலையும் மூக்கை நோசிக்கிட்டு இருக்கீங்க, கேட்டிருக்கோமா இல்லையா? எத்தனை முறை நோஸ் கட்டு வாங்கியிருப்போம். ஆனால் இன்பத்துன்பம் சமானம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆக பொறுமை என்பது ஒரு விதமான பலத்துடனும் சகித்து கொள்ளும் சக்தியுடனும் இருக்கின்ற ஒரு பண்பு. நல்லா குறிச்சிக்கணும். இது மனதில் இருக்க வேண்டிய ஒரு விதமான சக்தி. எதற்கு இது தேவை என்றால், இன்பத்துன்ப அனுபவங்களை அமைதியாக ஏற்றுக்கொள்வதற்கு, எதிர்கொள்வதற்கு. மிக சுருக்கமான லட்சணம், இன்பத் துன்பங்களை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ளும் திறன். அதுதான் இங்கே பொறுமை சொல்லி சொல்கிறேன். ஒரு பழைய பாட்டுக்கு பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும். இங்கே தான் பிரச்சனை வந்துடும். பெண்கள் போட்டிருக்கோம், அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கணும். ஆமாம், எல்லாருமே இருக்கணும். ஆக பொறுமை என்பது துணிவினுடைய விளைவு. ஞாபகம் வச்சுக்கணும்.
நமக்கு ஒரு சக்தி இருந்தால் தான் பொறுமையாக இருக்க முடியும். பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப சக்தி வேணும். சும்மா உடனே வெடிச்செறதுக்கெல்லாம் சக்தி தேவையில்லை. உடனே அப்படியே அதுக்கெல்லாம் தேவையில்லை. பொறுமை என்பது பலகீனம் இல்லை, நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சக்தியுடைய வெளிப்பாடுன்னு சொல்கிறார். எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த 2 ஸ்லோக கருத்தை பார்க்கும் பொழுது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த கருத்தை பார்க்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்றது நமக்கு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. பொறுமைன்னு சாதாரண ஒரு வார்த்தை திதிக்ஷான்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். இது எப்படிப்பட்ட சக்தி என்றால், கஷ்டங்களிலும் துயரங்களிலும் நம்முடைய மனதினுடைய அமைதியை இழந்து விடாமல் அதை சந்திக்கின்ற ஒரு திறன். என்ன சூழ்நிலையிலும் பொறுமையாக இந்த சூழ்நிலைகளை சந்திக்கின்ற ஒரு திறனுக்கு பெயர் தான் பொறுமை என்று பெயர். என்னதான் நாம் ரொம்ப பிளான் பண்ணி வாழ்ந்தாலும் கூட இன்பத் துன்பங்கள் வந்தே தீரும், வந்து விடுகின்றது. குளிர் வெப்பம் மான அவமானம் என்ற இந்த இருமைகள், பேர் ஆஃப் ஆப்போசிட், உலகமே அப்படி தான் இருக்குது. வாழ்வில் இந்த இருமைகளிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. இது ஒரு நியத்தி. ஆமாம், இரவும் வரும் பகலும் வரும், உலகம் ஒன்று தான். இருமைகள் வரத்தான் வரும், எல்லாம் வரத்தான் வரும். சிலர் புகழ்வார்கள் நம்மை, நமக்கே தெரியும் அவன் பொய் சொல்கிறான்னு, ஆனால் இனிமையாக இருக்க கேட்குறதுக்கு. சில பேருக்கு அதிலே ஒரு சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போ ஒரு காப்பி ஒன்று வாங்கிட்டாப்பா, அவர் கொடுப்பா, இன்னொரு தடவை சொல்லுங்கள். யாருன்னா 2 பேர் தான், நீங்கள் மறுபடியும் சொல்லுங்களேன். சில பேர் இகழ்வார்கள், நமக்கு தெரியும் இந்த இகழ்ச்சிக்கு நான் பொறுப்பில்லைன்னு தெரியும், ஆனால் அவர் இகழ்ந்து கொண்டு இருப்பார்கள், வேறு வழி இல்லை. எவ்வளவுதான் கவனமாக சாப்பிட்டாலும் கூட உடலுக்கு சில நோய் வந்து விடுகின்றது இல்லையா? விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வர நோயெல்லாம் மனுஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கொரோனா இப்போ தான் வந்துட்டு போச்சு இல்லையா? என்ன பண்ணுறது? எல்லாம் புதிய புதிய வைரஸ்லாம் வந்து இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கான், என்னன்னு தெரியல. அது எப்போ வரப்போ சைனாவில் மட்டும் புதிய வைரஸ் ஒன்று வந்துடுச்சுன்றான். அவன் தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறான் போல இருக்கு. உலகமாக அரக்கான். அமெரிக்காக்காரன் கூட கொஞ்சம் நம்பிடலாம் போல இருக்குது, சைனாக்காரன் நம்பவே முடியாது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கான், என்ன பண்ணுறது? ஆக உடலுக்கு வருகின்ற நோய், சுகதுக்கம், மான அவமானம் போன்ற கஷ்டங்களையும் இன்பத் துன்பங்களை சந்தித்தே ஆக வேண்டியது இருக்குது. அவதாரம் எடுத்து வந்த அவதார புருஷர்கள் கூட இவைகளை சந்தித்துத்தான் தீர்கின்றார்கள். அவைகளில் நம்மை நாம் இழந்து விடாமல் இருக்க பொறுமை தேவை. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட்டும் பார்க்க போகிறோம். அடுத்து, யார் இடத்துலேருந்து அதிகமான ப்ராப்ளம் வரும்னு சொல்லி சொன்னால், உறவுகள் இடத்துலேருந்து தான் அதிகமான கஷ்டங்களே வருகின்றது. எல்லாரும் விட்டு விட்டு சரி அதுக்காக தனியாக போயிடலாமா? அதுவும் முடியல, அதுவும் முடியல. அப்படி போனால் அது அதை விட நரகமாக இருக்குது. தனியாக போயிருக்கிறதுக்கு உறவுகளை விடவும் முடியல. சில பேரோடு சேர்ந்து இருக்க வேண்டுமேன்னு கஷ்டமாக இருக்குது, சில பேரோடு சேர்ந்து இருக்க முடியலையேன்னு வருத்தமாக இருக்குது. ரெண்டுமே வருத்தம்தான், ரெண்டுமே வருத்தம்தான். யார் இடத்துல என்ன பேசினாலும் ரகலை வருது, பேசினாலும் ரகலை, பேசாவிட்டாலும் ரகலை. வீட்டில் சில நேரத்தை கோவம் வந்துட்டா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்க, ஒரு அமைதி ஆகிட்டேன்னா வந்துருங்களா, இப்போ பரவாயில்ல நீங்கள் பேசி தொலைங்க, பேசலைன்னா தான் பெரிய பிரச்சனை, யார் பேசிட்டு அப்படி வேறு இருக்குது. ஆக இந்த பொறுமை என்பது ஒரு அறிவினுடைய பலன், ஞாபகம் வச்சுக்கணும். பொறுமை என்பது அறிவினுடைய பலன். ஆமாம், சும்மா இல்லை, அதை நாம் சரியாக புரிந்திருக்க வேண்டும். பொறுமை என்பது லட்சணம். இது ஒரு விதமான அறிவு இருந்தால்தான் நாம் பொறுமையாக இருக்க முடியும், புரிந்து இருக்க முடியும். அந்த அறிவை இங்கு அவதூதர் தருகின்றார். பொறுமையை பின்பற்ற என்ன அறிய வேண்டும், அதை பின்னால் பார்ப்போம். எது பொறுமை என்று இங்கு புரிந்து கொள்ளும் பொழுது அதற்கு முன்பாக பொறுமை என்பதை தவறாகவும் நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. என்னென்ன தவறாக புரிஞ்சுக்கிறோம் அதை பார்த்துக்கும். முதல் பொறுமை என்ன சரியான கருத்தையும் பார்த்தோம். பொறுமை என்றால் தவறாக நாம் புரிந்துள்ளோம் பொறுமையை, அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ரெண்டுமே பார்க்கணும். பல பேர் சொல்கிறாங்க பொறுமை பலகீனம். ஆனால் எங்கு பொறுமையாக இருக்க வேண்டும் அங்கு பொறுமையாக இருப்பது பலத்தினுடைய வெளிப்பாடு. சில பேர் சோம்பலாக இருக்கிறத பொறுமைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அல்லது தாமதித்தல், தாமதமாக செய்தல் எந்த செயலையும்,
அதை பகவத்கீதையில் சொல்ல தீர்க்க சூத்ரி ஒரு வார்த்தை சொல்வார் பகவான். ஆமாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காலம் தாழ்ந்து செய்வது, அது பொறுமைன்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்கிறது இல்லை, இழுன்னு இழுக்கிறது இல்லையா? அதை போய் பொறுமைன்னு சொல்லக்கூடாது. அல்லது தமோ குணத்தில் இருப்பவர்களையும் பொறுமையாக இருக்கின்றாருன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், தமோ குணத்தில் இருக்கிற ரொம்ப பொறுமைசாலிப்பா. அது ஒருத்தர் கேட்டாரா, பொறுமைக்கு உதாரணம் சொல்லுங்கன்னாரா. அவர் சொன்னாரா, எருமையை தான் சொன்னார். எப்படி இல்லை, நடு ரோட்டில் அமைதியாக நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கள், அது பாட்டு அமைதியாக இருக்கு, அது ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாது. ஒரு குருகுலத்தை சொல்லுவாங்க, சாமி தான் சொன்னார் இந்த உதாரணத்தை. ரொம்ப ஷார்ப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார், சிஷ்யன். எது கேட்டாலும் நிறைய குருவுக்கு அட்வான்ஸாகவே அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அது மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ப்ராப்ளமாக இருந்ததான். அதில் கூப்பிட்டாரான். மடத்தில் ஒரு எருமை மாடு இருந்துதான். அது ஒரு 10 நாளைக்கு அவர் எருமை மாட்டு பால் அவனுக்கு தனியாக கொடுங்கன்னார். ஆக எருமையை பார்த்து பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடாது. அது அதனுடைய சுபாவம், அது தமோ குணம். ஆமாம், அதனுடைய அறிவு அவ்வளோதான், அது அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவதூதர் எருமையை இங்கு சொல்லலை, பூமியை சொன்னார். எருமையை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லலை, பூமியை சொன்னார். யாருக்காவது ரொம்ப அறிவு இருந்தால் அவங்களுக்கு அந்த பாலை குடிக்க சொன்னால் வந்துடுமா அந்த எருமை போல புத்தி. அப்படி உறக்கம், சோம்பல், தமோ குணம், இதனால் ஒருவன் சோம்பலினாலும் செயல்படாமல் இருந்தால் அதை நாம் பொறுமை என்று சொல்லக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு நாமே சில நேரத்தில் சில குணங்கள்லாம் நியாயப்படுத்திக்கிட்டு அது சரின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துக்கிட்டோம். அப்படிலாம் இல்லை, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும். ஆக ஒரு பொறுமை என்பது ஒரு விதமான பேஷன் அல்லது ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன் சொல்கிறார். செயல், ஒரு விதமான செயல். பொறுமை என்பது ஒரு விதமான செயல் தான். கஷ்டமான சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலையில் ஒன்றும் செய்யாமல் இருப்பது தான் பொறுமை என்று ஒருவர் சொல்கிறார். கஷ்டமான சூழ்நிலைகளில் அது பொறுமை தான். அங்கு சில நேரத்தில் அந்த இடத்த ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அது ஒரு பெரிய செயல் என்று ஒருவர் சொல்கிறார். அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். எந்த நேரத்தில் கடினமான சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட நேரத்தை ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் அதுவே பொறுமை என்ற செயலினுடைய வெளிப்பாடு இருக்கிறதுன்னு சொல்கிறார். புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்யாமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த நேரத்தில் தவறாக தாறுமாறாக எதுனா ரியாக்ட் பண்ணோம்னா அது எல்லாமே கெட்டு போய்டும் சொல்லி தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நாம் கடைப்பிடிக்கிற ஒரு செயல் தான், சக்தி தான் பொறுமை. சில இடங்களில் பெஸ்ட்டு ஆக்ஷன் என்ன தெரியுங்களா? எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க தான் பெஸ்ட்டு ஆக்ஷன். ஆமாம், அது கொஞ்சம் கடந்து போயிடணும், இருக்க முடியணும். ஆக சில சூழ்நிலைகளில் செய்ய வேண்டிய அனைத்து செய்த பிறகும் வேறொன்றும் பிறகு செய்ய வேண்டியதில்லை என்ற அளவிற்கு செய்த பிறகு வேறொன்றும் செய்யாமல் இருக்கிறது தான் பொறுமை. ஆக பொறுமை என்பது ஒரு விதமான செயலேன்னு சொல்கிறார். மௌன விரதம், பேசாமல் இருந்தேன், பேசாமல் இருக்கிறது ஒரு செயல் தானே இல்லையா? ஆமாம், செயல்தான். பேசுறது ஒரு செயல்னால் பேசாமல் இருக்கிறதும் ஒரு செயல் தான். ஆனால் உள்ளே ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும், அது வேறு. உள்ளே ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி தான் என்ன அதிகமான விவகாரங்கள்லாம் வரும். வேறு வழியில் பேசி ஆகணும்னு சொல்லி நினைப்போம். அன்றைக்கி பார்த்து தான் சில நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு நாளை கிழமையை குறிச்சிட்டு அந்த கிழமையில எல்லாம் நான் விரதம்னு சொல்லிவிட்டோம். என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த வருஷம் முழுக்க அந்த கிழமையில தான் எல்லா விசேஷங்களும் வரும். அன்றைக்கி தான் வடை பாயாசம்லாம் செய்கிற நாளாக வரும். தீபாவளி அன்றைக்கி தான் வரும், பொங்கல் அன்றைக்கி தான் வரும். அப்புறம் சாப்பிட முடியலையே, சரி பரவாயில்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிங்க சாப்பிடுங்க. ஐயோ நான் விரதம் வேறு சொல்லிட்டு அப்படிலாம் ஆகிடும் சில நேரத்தில். ஆக பொறுமை என்பது வெறும் செயலின்மை மட்டும் இல்லை, தமோகுண தூண்டுதல் மட்டும் இல்லை, மேலும் பொறுமையை நாம் இழக்க காரணம் ரஜோகுணம் அதிகம் இருப்பதால். ஆக பொறுமை என்பது சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு. அழகாக புரிதலோடு கூடி அமைதியுடன் இருப்பது, அது ஒரு சக்தி. அது ஆமாம்,
சில நேரம் சொல்லுவாங்க, நிதானமாக நடந்துக்குப்பா, நிதானம் சொல்லுவாங்க. தானத்தில் சிறந்த நிதானம் அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம், வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். ஆக பொறுமை என்பது ஒரு விதமான அறிவினுடைய வெளிப்பாடு, பலத்தினுடைய வெளிப்பாடு, சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு. இது மேலோட்டமாக பார்த்தால் ஒன்றும் செய்யாதது போல் தெரியும். ஒன்றும் செய்யாதது தான் இருக்கிறதே பெரிய செயல்தான். ஆமாம், சில நேரத்தில் எந்த நேரத்தில் எவ்வளோ தூரம் பொறுமையை பின்பற்ற வேண்டும், அந்த பொறுமையை நாம் பின்பற்றும்போது நம்முடைய மனது எப்படி இருக்கும், இதெல்லாம் பொறுமையில் மிக முக்கியமான விஷயங்கள். எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கணும், பொறுமையை பின்பற்றும்போது எப்படி நம்ம மனது இருக்கணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்து எந்தெந்த இடத்துல பொறுமையை பின்பற்றணும் அடுத்து இருக்குது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, சாஸ்திரமானது ஒரு அளவிற்கு சொல்லி கொடுத்துரும். அது எப்படின்னா, ஒருத்தர் சொன்னார் அழகாக, ஒரு டிரைவிங் கற்றுக்கிறாரு சொன்னால், டிரைவிங் கற்றுக்கும் பொழுது பொதுவாக தான் டிரைவிங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பார். வாழ்க்கையில் டிரைவ் பண்ணி போகும்பொழுது ஒரு 10 வருஷம் பொறுத்து என்னெல்லாம் சுச்சுவேஷன் வருமோ அதில் முன்னாடியே கொண்டு வந்து, இந்த தெருவில் போகும்போது இப்படி போகும்போது ஒருத்தர் இப்படி வருவார், அப்படி வருவார், அந்த இடத்த இப்படி அப்படி பண்ண சொல்லிக் கொடுக்க மாட்டார். பொதுவாக தான் டிரைவிங் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுபோல் சாஸ்திரமானது பொதுவாகத்தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றது. அதை கடைபிடிக்கும் பொழுது வரக்கூடிய அனுபவங்கள், நிறைய விதமான நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் அதை அந்த நேரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்க வேண்டிய அறிவை கொடுக்கின்றது. அவ்வளோதான். சிச்சுவேஷன்லாம் கொண்டு வந்து அது கிரியேட் பண்ணலாம் காட்டிக்கிட்டு இருக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஆக எந்தெந்த இடத்துல பொறுமையை பின்பற்ற வேண்டும், இதெல்லாம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறார். அவரவர்களுக்கு என்று உள்ளதை அதை அவரவர்கள் அங்கங்கே அப்ளை செய்துக்கணும். அந்த பொறுமையை முதலில் ஆக்ஷன், நாம் செயல் செய்யும்பொழுது எந்த செயல் எவ்வளவு வேகமாக செய்யணுமோ அவ்வளோ வேகமாக செய்யணும். எந்த இடத்துல எவ்வளோ பொறுமையாக செய்யணுமோ அவ்வளோ பொறுமையாக செய்யணும். வேகமாக செய்ய வேண்டிய இடத்துல மெதுவாக செய்ய வேண்டிய இடத்துல வேகமாகவும் மாற்றி செய்து விடவும் கூடாது. இந்த பொறுமையை கடைப்பிடிக்கிற சில விஷயங்கள் இது முக்கியமானது. சில வேலைகளை வேகமாக செய்யணும். இப்போது நிறைய உதாரணங்கள் இருக்கு. எங்கே வேகமாக செயல்படணும் அங்கே வேகமாக செயல்படணும், எங்கே மெதுவாக செயல்படணுமோ அங்கே மெதுவாக செயல்படணும். மெதுவானா எவ்வளவு, வேகமானா எவ்வளவு, அதிலும் கூட ஒரு விதமான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆக குறைவாக வேகமாகவோ எவ்வளோ வேகமாக குறைவான நிலையிலோ செய்யக்கூடாது. அதாவது அந்தந்த அளவிற்கு பிளான் பண்ணி அந்தந்த இடத்த செய்யணும்னு சொல்கிறார். சொன்னார், ஒரு மெதுவாக பேசணும்பா, பொறுமையாக பேசணும், அதிர்ந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம். ஒரு சிஷ்யன் இருந்தாராம் ஆசிரமத்தில். ஒரு இடத்துல ஆசிரமத்தில் ஒரு மூலையில் வேறு எங்கேயோ தீ பிடிச்சிடுச்சு. சிஷ்யன் பொறுமையான என்னன்னு அப்படியே சொல்கிறதுக்குள்ளே அது எரிஞ்சு முடிஞ்சு போச்சான். அப்படி அந்த இடத்துல அங்கே அவசரமான செய்தினா அவசர செய்தி. அதான் பாருங்க, ராமாயணத்தில் சீதையை பார்த்துட்டு வந்த ஆஞ்சநேயர் என்ன சொன்னார், கண்டேன் முதல் சொல்லிட்டார், பார்த்துட்டேன்னு சொல்ல சீதையை. அதனால் சொல்லின்னு எதை சொல்ல வரணுமோ அந்த கம்யூனிகேஷன் இருக்குது. அது ஒரு ஸ்கில்லு தான். அது நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல. கண்டேன், அவங்க அதுதான் எதிர்பார்ப்பேன். எல்லோரும் பார்க்கலன்னு சேர்ந்துட்டாங்க. கடைசியில் ஆஞ்சநேயருக்காக தான் எதிர்பார்த்துருக்காங்க. கண்டேன் சீதையை அப்புறம் தான் சொன்னார். சீதையை சொன்னால் பார்த்தியா பார்க்கலையா அப்படி வந்துடுறதுக்குள்ள கண்டேன்னு சொல்லிட்டார். எதை பார்க்க போனாரோ அதை முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டார். அப்படி எங்கே எப்படி சொல்லணுமோ எதை சொல்லணுமோ அதை அழகாக நம்ம சொல்லிடணும். வாழ்க்கையில் எப்படி தெருவில் ஸ்பீட் லிமிட் இருக்கோ, வாகனத்துக்கு ஸ்பீட் லிமிட் இருக்கோ, ஸ்பீட் பிரேக்கர் இருக்கோ, அது போல் வாழ்க்கையிலும் வாகனத்துக்கு இருக்கிறது போல் ஸ்பீட் லிமிட் இருக்கணும், நமக்கு இருக்கணும். நிறைய பேருக்கு வாயிலே ஸ்பீட் லிமிட் மிஷின் இருந்தால் பொருத்திடணும். ஆமாம், சில பேர் சாப்பிட்றதே கூட போயிருப்பார் வந்துடுவார், சாப்பிட்டாரா வேறு என்ன பண்ணாரா தெரியாது. சில பேர் சொல்லிவிடுவாங்க, டேபிள் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, ஒன்று வரும் கொட்டிக்கணுவாங்க, சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க, அது வரும் கொட்டிக்கும். மனுஷதால சாப்பிட்றதால செய்வார் அவர் இல்லையா. சில பேர் மணிக்கணக்காகவும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, அதுவும் கஷ்டம். அப்போ முதல் கவலை ஜீரணமாகும் போது தான் கடைசி கவலை வயிற்றில் போகும். அப்படியே இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கு, ஒரு முறையாக இருக்கணும். ஆக சாதாரணமாக செயலிலும் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பொறுமையாக இருக்கணுமோ
அப்படி இருத்தல். கர்த்தாவாக செயலை செய்யும் பொழுது அது எப்படி எந்த அளவுடன் நிதானமாக பொறுமையுடன் செயல்பட வேண்டும். ஆகவே முதல் பிளேஸ் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி பொறுமை இருந்தால்தான் நம்முடைய செயல்களை நாம் பெர்ஃபெக்டாக செய்ய முடியும். சொல்லுவாங்க, பதறாத காரியம் சிதறாது சொல்லுவாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க. அவசரத்தில் அண்டா கொள்ள கூட கை போகாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வார்த்தையை பார்த்துருக்கணும். அவசரத்தில் அண்டா கொள்ளே கை போகாது, அவ்வளோ பதற்றம். சில பேர் அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் இந்த சைவ சித்தாந்தத்தில் வந்த மாணவன் இடத்துல அந்த குரு சொல்கிறார், பரபரக்க வேண்டாம் பல்காலம் சொன்னேன். சிஷியனுக்கு சொல்கிறார், பரபரப்பு அடங்கி. இன்னொரு இடத்துல சொல்லுவார், கைவல் நவனியத்தில் சொல்லுவார், அடங்கிய விருத்தியான. சிஷியனை பார்த்தபொழுது வாழ்க்கையில் என்னென்ன பாடங்களை எல்லாம் படித்து விட்டு அடங்கிய விருத்தியான்ற அமைதி அடைந்த மனதோடு தத்துவ விசாரத்தை வந்திருக்கிறான். ஏன்னா அவன் வாங்கின அடிவதை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ அடிவதை வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கும். சிஷியல் குருவை சந்திக்கிறதெல்லாம் நுணங்கிய கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி. ஆமாம், இணங்கிய குருவே என்ன ஈடேற்றல் வேண்டும் என்றான். என்னை ஈடேற்றிடுப்பா, அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா, யார்கிட்ட அடி உதவி செமுத்தியாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கூட காப்பாற்று, உங்களுக்கு சரணடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறார். அந்த வலையில் பட்டு ஓடும் மான் போல சொல்வார். ஆமாம், அதில் பொறுமை இல்லை என்றால் நம்முடைய செயலினுடைய தரம் குறைந்து விடும், குவாலிட்டி ஆஃப் ஆக்ஷனும் குறைந்து விடும் சொல்கிறார். சில நேரம் சில மிஷின்களில் வேலை செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கொஞ்சம் பொறுமையில் என்ன ஆகுறது, கை காலில் அடிபட்டுரும், அதுவும் தெரிகின்றது. டாக்டருக்கு பொறுமை இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், ஒன்று கட் பண்ணுறதோட இன்னொன்று கட் பண்ணிட்டாங்க. அதான் பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனார், ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்பொழுது ஒரு மாலை மாட்டி வச்சுருந்தது தான். பேஷண்ட்டு சும்மா இருக்கலாம் இல்லையா, டாக்டர் இந்த மாலை யாருக்குன்னார், இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் எனக்கு, இல்லைன்னா உனக்கு, அது உனக்கு. அப்போ ஆள் போயிருப்பார். அதில் பொறுமை என்றால் மந்தமாக இருப்பது என்று நினைக்கின்றார்கள், அதுவும் இல்லை. எஃபிஷியன்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் திறமையாக செய்வது என்று பொருள் இருந்தாலும் கூட அதற்கும் பொறுமை தேவை, அதற்கும் பொறுமை தேவை. ஆக ஆரம்பத்தில் ஒரு செயலை அரை மணி நேரத்தில் செய்தாலும் கூட நாள் ஆக ஆக அந்த வேலையில் ஒரு திறமை வரும்பொழுது 10 நிமிஷத்தில் கூட செய்து முடிக்க முடியும். சமையல் அப்படி தான். நான் கற்றுக்கும் போது எப்படி இருக்காங்க, பிறகு பாருங்கள், அரை மணி நேரத்தை அம்மா கிச்சனுக்கு போகிறாங்க, அரை மணி நேரம் ஒரு மணி எல்லாம் செய்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுவே ஆரம்பத்தில் அந்த வேலையை பழகும்பொழுது ரொம்ப நேரம் எடுத்துக்கும், முடிக்கிறோம் இல்லையா, பார்க்குறோம். ஆக அது திறமையை வளர்த்தல் என்பது வேறு, அதற்கு தேவை அடிப்படையான பண்பு பொறுமை அல்லது நிதானம். திறமையை வளர்க்கணும், அங்கே பொறுமையும் இருக்கணும், அமைதியும் இருக்கணும். அப்படி அமைதி அடைந்த மனது பொறுமையான மனது தான் எந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய திறனுடையதாக இருக்கும். அதுவும் வேதாந்த பாடத்தில் இன்னும் பொறுமை வேணும். சில நேரம் வகுப்பு நல்லா போகும், சில நேரத்தில் என்னடா, அதனால தான் சாமி இன்றைக்கி வகுப்பு 2 ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் போல இருந்தது, 2 ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் போல இருந்தது சாமி. நல்லா தூக்கி எந்திரிச்சு பூர்ணமாக தான் சொல்லும்பொழுது கூட யாரோ அது எழுப்புலாம் தான் தெரிஞ்சது. அப்படி ஆகிறது உண்டு. இருந்தாலும் என்ன, குருவும் பொறுமையாக இருப்பார், சிஷ்யனும் பொறுமையாக கேட்டு, ரொம்ப முக்கியம். ஆமாம். 2வது உதாரணம் இருக்குது. செயல் செய்து முடித்த பிறகு, செயல் செய்யும் பொழுது பொறுமை, செயல் செய்து முடித்த பிறகு ஆஃப்டர் ஆக்ஷன். முதல்ல செயலை செய்யும் பொழுது, இப்போ செயலை செய்து செயலினுடைய பலனை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது என்ன வேணும், பொறுமை. செயல் செய்த உடனே அந்த பலன் உடனடியாக வந்து விடாது. வீடுகளில் சில நேரத்தில் பசியாக போவோம், அப்போ தான் இருக்காது, ஏதோ அம்மா செய்துக்கிட்டு இருப்பாங்க. சில நேரம் சொல்லுவாங்க, நான் அவசரப்பட்டாலும் அடுப்பு அவசரப்படாது, என்ன பண்ணுறது, ஆக்க போகிறது ஆறப்பொருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் இருக்கிற வீடுங்களை பார்க்குறோம். சில பலன் உடனடியாக வந்துவிடும், சில பலன் கொஞ்சம் காலம் தாமதமாகத்தான் வரும். பசி எடுக்குது, சாப்பிட்ற உடனே பசி நீங்கிடுது. அதுபோல் சிலது உடனடியாக நடக்கும்,
ஆனால் சிலது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் எடுத்துக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? டைம் கொடுக்கணும், நேரம் கொடுத்து தான் ஆகணும். ஆக நாம் என்ன செயல் செய்தாலும் நமக்கு உடனடியாக பலன் வரணும் என்றால் நடக்குமா என்றால் நடக்காது. இப்போ பயிர் விளைச்சலை பாருங்கள், சிலதெல்லாம் 1 மாதத்தில் வந்துடும், சிலது 3 மாதம் ஆகும், சிலது 6 மாதம் ஆகும். தென்னையெல்லாம் 5 வருஷம் ஆகும். சொல்லுவாங்க தென்னை வச்சுவன் சாப்பிட்டு சாவான், பணம் வச்சும் பார்த்தே சாவான்னுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து வராது, பலன் கொடுக்காது. யாரோ வச்சது தான் இப்போ பலன் கொடுக்கும். அதுபோல் காலம் எடுத்துக்கொள்ளும். எல்லா வளர்ச்சிக்கும் காலம் தான் அதில் முக்கியம். அந்த காலத்தை நாம் கொடுப்பதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆக செயல் செய்த பிறகு அதன் விளைவை பலன் அனுபவிக்க இவர் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அவ்வளவே சொல்கிறார். சில நேரத்தில் சிறு வயசில் இந்த சில விதைகள்லாம் இருக்கும், இந்த குறிப்பாக புளியங்கொட்டை இருக்குது, அதை கொண்டு போயிட்டு நாங்களே செய்திருப்போம். ஒரு சின்ன டப்பில் மண்ணை போட்டு அல்லது பூமி இருந்தால் அதில் போட்டு விதையை போட்டுட்டு தண்ணி விடுவோம். டெய்லி எடுத்து பார்ப்போம், முளைக்கதான். அது எங்கே அதுக்குரிய நேரத்தை கொடுக்கணும், அப்படி பொறுமையாக இருக்கணும். ஆக அந்த பலனை அனுபவிக்கும் பொறுமை வேண்டும். ஒழுங்காக நாம் அந்த செயலை செய்திருந்தாலும் கூட அந்த பலனுக்காகவும் காத்திருக்க வேண்டும். பகவத்கீதையிலும் பகவான் க்ஷிப்ரம் பவதி சொல்கிறார். மனிதனுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் வரணும்னு சொல்லி நினைக்கிறான். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக இப்போ தான் இருக்குது. ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, சொமோட்டோ. இப்போ நிறைய பேர் அப்படி தான் ஆகிட்டாங்க. வீட்டில் செய்கிறாங்களா சமைக்கிறாங்களா உங்களெல்லாம் சொல்லலை. ஆமாம், மதுரையில் பார்த்தா மாலை நேரத்தில் பார்த்தோம்னா அதுவும் அந்த தெருவோர கடையெல்லாம் இருக்குது பாருங்க, அது பெரிய ஹோட்டல் வச்சுருக்க கடையில் கூட அவ்வளோ வியாபாரம் ஆகாது. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் போயிட்டுருக்கும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். எப்படி தான் அதை அனுமதிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் அது இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? அப்படி செய்கிற அந்த கடை பக்கத்தில் தான் பப்ளிக் பாத்ரூம் இருக்கும். தண்ணியெல்லாம் அங்கேருந்து தான் கொண்டு வருவாங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா என்ன தெரியல நமக்கு. ஆமாம், அதுதான் ஹைஜீன். அதெல்லாம் அதே சாப்பிட்றாங்க. நல்லா ஸ்கூட்டரில் வராங்க, கணவன் மனைவி வராங்க, குழந்தைங்க வராங்க, அழகாக வாங்கி சாப்பிட்டு தான் போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு கொஞ்சம் இம்யூன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நோய் எதிர்ப்பு சக்திலாம் அதிகமாக இருக்கு. எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக க்ஷிப்ரம் பவதி சொல்கிற மனிதனுக்கு எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் வரணும், அப்படி ஒரு அவசரம் பொறுமையின்மை இருக்கின்றது. எல்லாருமே குயிக்காக பலனை அடையணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆகவே இது செயல் செய்யும் போதும் பொறுமை, செயலுடைய விளைவு வரும் வரையும் அப்பொழுதும் என்ன பொறுமையாக இருக்க வேண்டிய 2வது இடம். சில பேருக்கு பொறுமையாக காத்திருக்க முடிவதில்லை. எதற்கு? பலன் வரும் வரை. அடுத்து பலனுடைய அடுத்த லட்சணம் காத்திருத்தல். ஆமாம், காத்திருத்தல். வேறு மொழியில் சொன்னோம்னு சொல்லி சொன்னால் டைம் ஆகிடுச்சு. காலத்தை சுமத்த. உலகிலேயே ரொம்ப வெயிட் எது தெரியுங்களா? இந்த காலத்தை சுமத்தல் தான். இன்னொன்று, ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் வருவதற்கு லேட் ஆச்சுன்னா அந்த வெயிட் பண்ணுற அந்த காலம் இருக்குது பாருங்கள், அது பெரிய சுமை. அது ஆமாம், பெரிய சுமை. ஆமாம், ரொம்ப கஷ்டம். அது காலத்தை சுமத்தல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. தனிமையாக ஒரு நாளைக்கு யாரையும் பார்க்காம இருந்து பாருங்களேன், அப்போ தான் அந்த காலத்தின் சுமை தெரியும். காலத்தின் சுமையை சுமந்து பழகுவதும் பொறுமையினுடைய ஒரு வெளிப்பாடு. செயலை செய்துட்டோம், அது நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு பலன் வரும்னு சொல்லி சொன்னால் அந்த காலம் வரை காத்திருத்தல் பொறுமை எனப்படும். இந்த குழந்தைய தாளாட்டும் பொழுது கண்ணுரங்கு காலம் இது மகளே, இல்லை காலத்தை தவற விட்டால் தூக்கம் இல்லை மகளை சொல்லிட்டு வலது வர தூக்கலை போய் தூக்கிட்டுன்றாங்க அம்மா தாளாட்டும் பொழுது. அது போல தான் காலம் வரை காத்திருத்தல் சாதாரண சக்தி இல்லை. ஆமாம், பல பேர் இரிட்டேட் ஆகுது இதில் தான். யாருக்காவது வெயிட் பண்ணோம்னா கோபம். நம்ம என்ன பண்ணது, அப்படி வெயிட் பண்ணி அவங்க கோபமாக இருக்கும்போது நம்ம எதுவும் பேசிடக்கூடாது. பேச என்ன தெரியுங்களா, அந்த கோபம் நம்ம மேலே திரும்பிடும், குதறி எடுத்துடுவாங்க. வீடுகளோட பையனும் யாரோ 7 மணிக்கு வரேன்னு சொல்லிவிடுவாங்க. இவங்க அதுக்குரிய ஏற்பாடெலாம் செய்து வச்சுருப்பாங்க. பையன் 9:30 மணிக்கு வரேன்னு வச்சுங்களேன். நம்ம நினைப்போம் வந்த உடனே பேசிடக்கூடாது, பேசினா கோபம் வந்துடும், சாப்பிட மாட்டான், போய் படுத்துக்குவான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ நேரம் காத்திருந்த அந்த பொறுமை இருக்க, முகம் பார்த்த உடனே காலை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்ச உடனே அது வெளிப்பட்டுடும்.
அப்புறம் என்ன சண்டை தான், போய் படுத்துடுவான். சரி வரட்டும், கை கால் கழுவிட்டோம், சாப்பிட்டோம், அப்புறம் கூட பேசுவோம், நாளைக்கு கூட பொறுமையாக சொல்லுவோம். அந்த பொறுமை இருக்கிறது இல்லை. அங்கேயும் பொறுமை தேவை. மகன் இடத்துல மட்டும் இல்லை, யாரோ ஏதோ காரணம் இருக்கலாம், சரியான காரணம் இருக்கலாம், நியாயமான காரணம் இருக்கலாம், நியாயமில்லாத காரணமும் இருக்கலாம், இருக்கத்தான் இருக்கும். இதெல்லாம் வீடுகளில் பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஆக பொறுமை இழந்து கடுப்பில் இருக்குன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா எல்லா கோவம் நம்ம மேலே திரும்பிடும். ஆக காத்திருத்தல் என்பது பாருங்கள், சிச்சுவேஷன், அது ரொம்ப கடினமான சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம யோசித்தே இருக்க மாட்டோம். இன்னும் நிறைய போயிட்டே இருக்குது. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். ஒரு மாதம் கேப் விட்டுடுறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், பொறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பம் எல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், காலமொடு தேச வர்த்தமானமாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் சைவ முதல் மதங்களாகி மதாதீத்தமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியே நீ வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.